அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, புதன்கிழமைக்கான அறிவியல் சார்ந்த பதிவு தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, நமக்கு நம்முடைய தலையில இருக்கிற தலைமுடி அந்த சார்ந்த பிரச்சனைனா நமக்கு முதல்ல ஞாபகம் வருது பொடுகு தான். பொடுகுனால நிறைய பேர் அவங்களுடைய வாய்ப்புகள்லாம் இறந்து இந்த பொடுகு ரொம்ப பிரச்சனையா இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சது உண்டு. சரி, இந்த பொடுகு எப்படி வருது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன காரணம் அப்படின்னா, எண்ணெய் தேய்க்கிறதாங்க காரணமே. அதாவது எண்ணெய் உங்களை தேய்க்க வேணாம்னு சொல்லலை, ஓவரா தேய்க்கிறதுனால அந்த எண்ணெயும் சில பூஞ்சைகளுக்கு உணவா இருக்குன்றதை நீங்க மறந்துடக்கூடாது. அப்படி ஒரு பூஞ்சை தான் மைக்கோஸ்பம் ஃபர்ஃபர். இந்த பூஞ்சை தான் பொடுகுக்கான காரணம் கூட. இந்த எண்ணெய் அப்படின்றது அந்த மைக்கோஸ்பம் ஃபர்ஃபருக்கு ஒரு சாப்பாடு மாதிரி. அது தலையில இருக்கிற அந்த எண்ணெயை சாப்பிட்றதுனால அதோட வயிறு நிறையும். அப்படி வயிறு நிறையும் போது மனிதர்கள் எப்படி அவங்க கழிவுகளை வெளியேற்றுறாங்களோ அதே மாதிரியே அந்த மைக்கோஸ்பம் ஃபர்ஃபரும் அதோட கழிவுகளை வெளியேற்றும். அதுதான் நம்ம மண்டையில பொடுகா இருந்து நமக்கு நிறைய அரிப்புகளை கொடுக்குது. இந்த பொடுகை நம்ம போக்குறதுக்காண்டி அந்த பொடுகு எதுவும் பண்ண முடியாது. அதை தலையை அலசி நல்லா குடிச்சதுக்கு அப்புறமா எண்ணெய் தேய்க்காம கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை அதெல்லாம் உணவுல சேர்த்துட்டு வந்தீங்கன்னா, எண்ணெய் தேய்க்காமவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் தேய்க்கக்கூடாது. அளவா டெய்லியும் தேய்ச்சிட்டு வந்தோம்னா எண்ணெய் தேய்க்கிறது பிரச்சனை கிடையாது. இதனால அளவா நம்ம தேய்க்க நமக்கு பொடுகு பிரச்சனையும் இருக்காது, வேற எந்த தலை சம்பந்தமான பிரச்சனையும் இருக்காது. ஆனா வெயில் காலத்துல எண்ணெய் தேய்க்காம இருக்காதீங்க. ஏன்னா எண்ணெய்ன்றது குளிர்ச்சிக்காண்டி தான். அதுக்காண்டி ரொம்பவும் தேய்ச்சிடாதீங்க. அப்புறம் மைக்கோஸ்பம் ஃபர்ஃபர் உங்க தலையில உங்களுக்கு பொடுகு வந்துடும் என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் தீஷா திரவிராஜ், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செவ்வாய்ப்பட்டியில் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். உங்கள் சிந்தனையில் நான். நன்றி, வணக்கம்.